இந்த திருட்டு திமுக ரெண்டுமே இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க நிதி ஒதுக்குனது உண்மை, அவங்க பதுக்குனது உண்மை. செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு திருடனை அரெஸ்ட் பண்ணா மட்டும் லபோதிபோன்னு கத்துறதுக்கும் சீண்டி பார்க்காத நோண்டி பார்க்காதன்னு வீடியோ விடுறதுக்கெல்லாம் இந்த ஸ்டாலினுக்கு நேரம் இருக்கு. ஸ்டாலின் எதுல எல்லாம் நம்பர் ஒன்னு நான் சொல்றேன், நீங்க கேளுங்க, கரெக்டா இருக்கான்னு பாருங்க. கடன் வாங்கி கவர்மெண்ட் நடத்துறதுல நம்பர் ஒன். 4 கேள்வி கேளுங்க. நீங்க கேள்வி கேட்டா அவங்களுக்கு உதறும். சும்மாவே அப்பாக்கும் பையனுக்கும் உதறுது, நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் நல்லா உதறும். நான் பேசின மொத்த விஷயம் நீங்க மறந்தாலும் பரவாயில்லை, இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்த வேஸ்ட். உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்புங்க, ஆனா திமுக காரனை தயவு செஞ்சு நம்பாதீங்க. தொண்டாமுத்தூர் நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களோட கோட்டை இது. இந்த கோட்டையில எவனாலையும் போட முடியாது ஓட்டை. இந்த தொகுதியில தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சவர், தொண்டாமுத்தூருக்கே பிடிச்சவர். இங்க நம்ம அண்ணனுக்கு அறியாத ரோட் இல்ல, தெரியாத வீடு இல்ல. இந்த பகுதியில நம்ம அண்ணனுக்கு யாருமே ஈடு இல்ல. இல்லன்னு வந்து நின்னா இருக்கிறது கொடுப்பாரு, எதிர்த்து நின்று எதிரியா வந்தா போட்டியிட்டு ஜெயிப்பாரு. திமுகவோட கெட்ட கனவு எது தெரியுமா? கொங்கு. ஏன்னா கொங்குனாலே திமுகக்கு எப்பவுமே சங்கு. கொங்கு மக்கள் எப்பவுமே கட்சியை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க, நியாயத்தை பார்த்து ஓட்டு போடுவாங்க. அந்த நியாயம் அதிமுகல இருக்குன்னு நினைச்சு ரெட்டாலைக்கு ஓட்டு போடுவாங்க. கொங்குக்கும் அதிமுகக்கும் இருக்கிற உறவு ரொம்ப ஆழமானது. நீங்க பாத்தீங்கன்னா 2010 நிறைய வருஷம் கழிச்சு அம்மா ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடத்தணும்னு நினைச்சாங்க. நம்ம அம்மா தேர்ந்தெடுத்த ஊரு கோயம்புத்தூர். அப்போ கருணாநிதியோட ஆட்சி. அந்த மீட்டிங்கை தடுக்க, கூட்டத்தை தடுக்க எத்தனையோ முயற்சி பண்ணாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அன்னைக்கு வந்த கூட்டம் அன்னைக்கே தீர்ப்பு சொல்லிட்டாங்க, அடுத்த ஆட்சி அம்மாவோட ஆட்சின்னு. அதிமுக எப்போ உற்சாகம் இழந்தாலும் உறுதி கொடுத்து, ஊக்கம் கொடுத்து, வெற்றியை கொடுத்து சிம்மாசனத்துல உட்கார வைக்கிற ஊரே இந்த கோயம்புத்தூரும் இந்த கொங்கும். அதனாலேயே பாத்தீங்கன்னா திமுகக்கு கொங்குன்னா பிடிக்காது, கோயம்புத்தூர் அண்ணா பிடிக்காது. இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கும் இந்த கொங்கு பகுதிக்கு திமுக எதுவுமே செய்யாது. எந்த ஒரு திட்டங்களையும் கொண்டு வர மாட்டாங்க. நம்ம கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் பூட்டி கோடவுன்ல போட்டுடுவாங்க. திமுக மொத்தமாவே கோயம்புத்தூரை புறக்கணிப்பாங்க. சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட்ல கனிமொழியை கேட்டாங்க, நீங்க எதுக்காக மொத்தமா கோயம்புத்தூரை புறக்கணிக்கிறீங்கன்னு கனிமொழியை கேட்டாங்க. அந்த அம்மா இல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் நிதி தரல, அதனால எதுவும் செய்ய முடியலன்னு சொன்னாங்க. தெரியாம தான் கேட்குற, திமுக கட்சியில மட்டும் உதயநிதி, இன்பநிதி, கலாநிதி, தயாநிதின்னு உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நிதியும் வந்து அனுபவிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா மட்டும் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கணுமா? யாரை ஏமாத்துறதுக்காக பேசுறாங்க? கனிமொழி அந்த பிரஸ் மீட்ல ஒரு துண்டு சீட்டை பார்த்துக்கிட்டு பேசினாங்க. நாங்க 9,000 கோடி மெட்ரோக்கு கொடுத்தோம், 300 கோடி சாலைக்கு கொடுத்தோம், 790 கோடி குடிநீருக்கு கொடுத்தோம், 250 கோடி மேற்கு புற ஒலி சாலைக்கு கொடுத்தோன்னு. அது எல்லாமே நம்ம ஆட்சியில நம்ம கொண்டு வந்த திட்டங்கள். நாங்க ஒதுக்குன நிதி எல்லாம் நீங்க பதுக்குனது எங்க? அதை சொல்லுங்க பாப்போம். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒன்னு திட்டம் இருக்கணும், இல்ல திட்டத்துக்காக ஒதுக்குன துட்டாவது இருக்கணும். இந்த திருட்டு திமுக ரெண்டுமே இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க நிதி ஒதுக்குனது உண்மை, அவங்க பதுக்குனது உண்மை. ஆனா எல்லாமே இல்லைன்னு சொல்லுவாங்க. எதிர்த்து கேள்வி கேட்டா
மக்களை திசை திருப்புறதுக்காக நாங்கள் மதத்தை உள்ள விட மாட்டோம், சனாதனத்தை உள்ள விட மாட்டோம், ஆரியத்தை உள்ள விட மாட்டோம்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசுவாங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசுவாங்க. நீங்க சென்னை மக்கள் கிட்ட போய் இதெல்லாம் சொன்னீங்கன்னா முதல்ல திமுகவை ஒழுங்கா பஸ் விட சொல்லுங்க, அதுக்கப்புறம் மீதி எல்லாம் உள்ளான்னு காரி துப்புவாங்க. கோயம்புத்தூர் மக்களுக்கு என்னோட அட்வைஸ், உங்களுக்கு சென்னையில் ஏதாவது வேலை இருந்தா சொந்தக்காரங்களை பார்க்கணும்னு நினைச்சா தயவு செஞ்சு ட்ரெயின் ஏறி போங்க, லாரி பிடிச்சி கூட போங்க, ஆனா பஸ்ஸில் மட்டும் போயிடாதீங்க. நீங்க சென்னைக்கு போறோம்னு நினைச்சு பஸ் ஏறுவீங்க, அவங்க சென்னைக்கு வெளியில கிளாம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுவாங்க. நீங்க அங்கேருந்து சென்னை சிட்டிக்கு போறதுக்கே 44 கிலோமீட்டர் தூரம், 44 கிலோமீட்டர். இங்கேருந்து பஸ்ஸுக்கு நீங்க 500-600 கொடுத்து டிக்கெட் வாங்கி போயிடுவீங்க. ஆனா கிளம்பாக்கத்துலேருந்து நீங்க சென்னை சிட்டிக்கு போறதுக்கு ஆட்டோக்கே 1000-1500 தரணும். அங்க பஸ் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, மெட்ரோ கிடையாது, ஒரு இலவும் கிடையாது. எவன் ஒருவன் கிளம்பாக்கத்துக்கு போய் பஸ்ஸை பிடிக்கிறானோ அவன் சத்தியமா திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நான் மீட்டிங்காக சென்னையிலேருந்து கிளம்பி வந்தேன். வீட்டில் கிளம்புனேன், கோயம்புத்தூருக்கு 8 மணி நேரத்தில் காரில் வந்தேன். என் கூட வந்த உதவியாளர்கள் எல்லாம் பஸ்ஸில் வரலான்னு நினச்சி நின்னாங்க. நான் வந்து சேர்ந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், இல்லை மேடம் பஸ் இன்னும் வரலன்றாங்க. அந்த நிலைமையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் சென்னையிலேருந்து வெளியூர் போனோன்னா பஸ்ஸில் போவோம். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போனோன்னாலே சென்னையிலேருந்து வெளியூருக்கு போனோம். அந்த கொடுமை சென்னையில். மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, வேலை பிரச்சனைன்னு அவசரத்துக்கு பஸ்ஸில் போகணுன்னு நினைக்கிற மக்களுக்கு இன்னைக்கு சென்னையில் பஸ் இல்லை. ஏன் பஸ் இல்லைன்னு கேட்டால் பதில் இல்லை. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்டாலினுக்கு நேரம் இல்லை. ஆனால் செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு திருடனை அரெஸ்ட் பண்ணால் மட்டும் லபோதிபோன்னு கத்துறதுக்கும் சீண்டி பார்க்காத நோண்டி பார்க்காதன்னு வீடியோ விடுறதுக்கெல்லாம் இந்த ஸ்டாலினுக்கு நேரம் இருக்கு. தயவு செஞ்சு அவங்களெல்லாம் நம்பாதீங்க. நம்மெல்லாம் எப்படி இருந்த மக்கள், இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு உதாரணமாக இருந்ததே இந்த கோயம்புத்தூர். இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு தெரியும் உண்மையான சிறுபான்மை காவலன் யாருன்னு. அதனால ஒவ்வொரு முறையும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வைக்கிறீங்க. இந்த சிறுபான்மை மக்களுக்கு ஒரு உண்மையான வரலாறை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1942 இருந்து 1952 வரைக்கும் சென்னை மாகாணத்தில் பிரதான எதிர்கட்சியா இருந்தது, பலமான நேர்மையான கட்சியா இருந்தது யாரு? யாருக்காவது தெரியுமா? முஸ்லிம் லீக். முஸ்லிம் லீக் அவ்வளோ பலமா இருந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் துண்டு துண்டா உடைச்சு சின்ன சின்ன கட்சிகளா பிரிச்சதே கருணாநிதி. அப்படி சின்ன கட்சிகளை பிரிச்சு அந்த முஸ்லிம் லீக் ஒரு சீட்டுக்கு கையேந்தி நிக்கிற அளவுக்கு ஆளாக்குனதே கருணாநிதி. அந்த ஒரு சீட்டையும் உதயசூரியன் சின்னத்திலேயே நிக்கணும்னு சொல்லி முஸ்லிம் தோழர்களின் உரிமையை பறிக்கிறதே கருணாநிதி. இது நான் சொல்லல, மாண்புமிகு காயிதே இல்லத்தவர்களோட பேரன் தாவூத் மியா கானே சொல்லியிருக்கார். சிறுபான்மை மக்களின் காவலன் நான் சொல்லிக்கிறாரு. ஸ்டாலின் விளம்பரம் கொடுக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபையில இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற வார்த்தையை பதிவு செஞ்சதே கருணாநிதி. அன்னைக்கு எம்எல்ஏவா உட்கார்ந்துட்டு இருந்தாரு ஸ்டாலின். அன்னைக்கு அவங்க அப்பாவை கண்டிச்சிருக்கலாமே, பேசிருக்கலாமே, பேச மாட்டாங்க. ஏன்னா உண்மையில அவங்களுக்கு சிறுபான்மை மக்கள் மேல கவலை கிடையாது. ஒன்று சொல்ற, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மனுஷனுக்கு கொட்டாவி வருதுன்னா அவனுக்கு தூக்கம் வருதுன்னு அர்த்தம். அதே மாதிரி திமுகவுக்கு மைனாரிட்டி மக்கள் மேல பாசம் வருதுன்னா தேர்தல் வருதுன்னு அர்த்தம். இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு வர்ற இந்த நாடக கோஷ்டி திமுகவெல்லாம் நம்பாதீங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியாது. இந்த ஸ்டாலின் எப்படிதான் இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு புரியாது.
நீங்களே யோசிச்சு பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னார்? செந்தில் பாலாஜி திருட, நான் ஆட்சிக்கு வந்துட்டா ஜெயிலில் போட்டுடுவேன், உள்ள போட்டுடுவேன், புலல்ல அடைச்சிடுவேன்னு சொன்னார். உண்மையில பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியில அவர் நிறைவேற்றினது இது மட்டும்தான். ஆனா இன்னைக்கு செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணா லபோதிபோன்னு கத்துறாரு, சீண்டி பார்க்காதீங்க, நோண்டி பார்க்காதீங்கன்னு வீடியோ எல்லாம் விடுறாரு. அதே அவங்க கட்சியோட மூத்த அமைச்சரான பொன்முடியை அரெஸ்ட் பண்ணா சத்தமே போடல, சைலண்டா இருக்காரு. ஒருவேளை கலெக்ஷன் அதிகமா வந்தாதான் சவுண்ட் அதிகமா வருமோ? எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் பயந்து இருப்பாரு, பயந்து நடுங்கி இருப்பாரு. ஒரு வாட்டி சீண்டி பார்க்காத, நோண்டி பார்க்காதன்னு சொன்னதுக்கே 5 அமைச்சர் வீட்டில் ரெய்டு, ஒருத்தருக்கு ஜெயிலு. இதுக்கு மேல பேசினா என்ன ஆவாருன்னு ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும் போது ஹெலிகாப்டர்ல வந்த மோடிக்கு வீட்டு வாசல்ல இருந்த கருப்பு கொடி காமிச்சாரு. ஆனா ஆளுங்கட்சியா இருக்கும் போது அதே மோடிக்கு இந்த ஸ்டாலின் யாரு சர்வாதிகாரின்னு சொல்லிக்கிற ஸ்டாலின் ஏதோ சரவணா பவன் ஹோட்டல் சர்வர் மாதிரி செவரோரமா கையை கட்டிக்கிட்டு நிக்கிறாரு. இதுல ஹைலைட் ஸ்டாலின் மோடிய ஹெலிகாப்டர் ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணும்போது வெள்ளக்கோடிய பிடிச்சிக்கிட்டு நின்னாரு. அதை பார்க்கும்போது எனக்கு 23ஆம் புலிகேசி காமெடி தான் ஞாபகம் வந்தது. எதிர்நாட்டு ராஜா கிட்ட சமாதானம் பேச வடிவேலு வெள்ளக்கோடி ஆட்டிக்கிட்டே வெளியில வராரு, அதே மாதிரி இருந்தது. இதெல்லாம் என் கற்பனை கிடையாது, நியூஸ்ல வந்தது. ஆனா உண்மையில திமுக இன்னைக்கு என்ன செய்யறாங்க? கேலோ இந்தியான்னு நிகழ்ச்சி நடத்தி பிரதமர் பக்கத்துல உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே போட்டோக்கு போஸ்ட் தராங்க. சமீபத்தில் பார்த்தா ஸ்டாலின் முதல்வர் மாநாட்டுக்கு டெல்லிக்கு போனார். அவருக்கு முன்னாடி ஸ்டாலின் முக்கியமந்திரின்னு எழுதி இருந்தது ஹிந்தியில. இவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். எனக்கு புரியல, என்னடா இவரோட ஹிந்தி எதிர்ப்பெல்லாம் இப்ப என்னாச்சுன்னு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது போர்ட்ல எழுதி இருக்கிறது ஹிந்தி தான். ஸ்டாலினுக்கே தெரிஞ்சிருக்காது. அவரோட அவ்வளோ அறிவு அவ்வளோதான். இவங்கெல்லாம் வந்து பேசுறாங்க. திமுக அமைச்சருங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வாய் குனியமுத்தூர்ல இருந்து அனகாபுத்தூர் வரைக்கும் வாய் நீளம். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அவங்களோட ஆட்சி எல்லா பக்கம் நாறுது. இதுல திமுக அமைச்சருங்க சட்டசபையிலேயே சொல்றாங்க ஸ்டாலின் தான் நம்பர் 1ன்னு. ஸ்டாலின் எதுல எல்லாம் நம்பர் 1ன்னு நான் சொல்றேன், நீங்க கேளுங்க, கரெக்டா இருக்கான்னு பாருங்க. கடன் வாங்கி கவர்மெண்ட் நடத்துறதுல நம்பர் 1, கஜானா காலி பண்றதுல நம்பர் 1, ஆள தெரியாத ஆட்சியில நம்பர் 1, அராஜக ஆட்சியில நம்பர் 1, வேலைக்காகாத திட்டங்கள்ல நம்பர் 1, வழங்காத யோசனையில நம்பர் 1, கலர் கலரான விளம்பரத்துல நம்பர் 1, வாயிலேயே வடை சுடுறதுல நம்பர் 1, சட்டம் ஒழுங்க கெடுக்கிறதுல நம்பர் 1, பெண்கள் பாதுகாப்பை கெடுக்கிறதுல நம்பர் 1, கட்ட பஞ்சாயத்துல நம்பர் 1, கஞ்சா விற்கிறத கண்டுக்காம விடுறதுல நம்பர் 1. இப்படி மக்களுக்காகாத, ஊருக்கு உதவாத அத்தனை விஷயத்திலையும் ஸ்டாலின் தான் நம்பர் 1. இவங்க வருவாங்க மக்களை ஏமாத்துறதுக்காக, விளம்பரங்களை கொடுத்து, டிசைனா வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்த வருவாங்க. அவரோட மகன் வருவாரு, மதுரை எய்ம்ஸ் செங்கலை தூக்கிட்டு வருவாரு. இந்த முறை உதயநிதி வந்து மதுரை எய்ம்ஸ் என்னாச்சுன்னு செங்கலை காமிச்சு உங்களை கேட்டா பதிலுக்கு நீங்க கேளுங்க, ஏன் தம்பி எங்களை கேட்குறீங்க? நீங்க மோடி பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு 3-4 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணீங்கல்ல, மோடியை போய் கேளுங்க. மதுரை எய்ம்ஸ்க்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேளுங்க. இன்னும் உதயநிதி கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. உதயநிதி இந்த பக்கம் வந்தா நீங்க கேளுங்க. உதயநிதி என்னாச்சு உரிமை நிதி? உதயநிதி என்னாச்சு பென்ஷன் நிதி? உதயநிதி என்னாச்சு கொரோனா நிதி? உதயநிதி என்னாச்சு காவேரி நதி? உதயநிதி என்னாச்சு நீட் கதி? உதயநிதி என்னாச்சு 2G சதின்னு 4 கேள்வி கேளுங்க. நீங்க கேள்வி கேட்டா அவங்களுக்கு உதறும். சும்மாவே அப்பாக்கும் பையனுக்கும் உதறுது, நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் நல்லா உதறும்.
தயவு செஞ்சு இவங்களை நம்பாதீங்க. அம்மாவை நம்புங்க, அதிமுகவை நம்புங்க, அண்ணன் எடப்பாடியாரை நம்புங்க, ரெட்டை இலையை நம்புங்க. உங்களுக்கு என்னங்க, நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இருக்காங்க. யாரு எங்க எந்த பதவியில இருந்தாலும் உங்களுக்கான உரிமைகளை சொந்தமா போராடி உங்களுக்கு வாங்கி தருவாங்க. நம்ம அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். நீங்க தயவு செஞ்சு அதிமுகவை நம்புங்க. இந்த 3 வருஷத்துல நீங்க இழந்த நிம்மதியை, நீங்க இழந்த சந்தோஷங்களை, நீங்க இழந்த உரிமைகளை நாங்க உங்களுக்கு மீட்டு தருவோம். எப்ப தேர்தல் வந்தாலும் தயவு செஞ்சு ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டு அமோகமான வெற்றியை கொடுங்க. அம்மாவை நம்புனா, அதிமுகவை நம்புனா, ஆண்டவனை நம்புன மாதிரி நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க வீடு நல்லா இருக்கும், உங்க ஊர் நல்லா இருக்கும், தமிழ்நாடே நல்லா இருக்கும். நான் பேசின மொத்த விஷயம் நீங்க மறந்தாலும் பரவாயில்லை. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்த வேஸ்ட். உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்புங்க, ஆனா திமுக காரனை தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த அருமையான வாய்ப்புக்கு உறுதுணையா இருந்த அத்தனை பேருக்கும் என் நன்றிகளை கூறி என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.